கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இந்த வருஷத்தை தயவின் வருஷமாக நமக்கு முடிசூட்டி கொடுத்திருக்கிறார். தயவின் ஆசீர்வாதம், தயவின் மூலமாய் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த வருஷத்துல 7 மாதங்களையும் ஆண்டவர் அனுபவிக்க கிருபை தந்தார். இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதம் தயவின் மாதமாக இருப்பதாக என்று சொல்லி உங்களை பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவை தேவன் கிடைக்க பண்ணினார். இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தயவின் வருஷமா இருக்கிறபடியால் 7 மாதங்களிலும் நாங்கள் கர்த்தருடைய தயவின் கரத்தை எங்கள் வாழ்க்கையிலும், எங்களோடு இணைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலும், எங்கள் ஊழியத்திலும் ஆண்டவர் நம்முடைய தயவின் கரத்தை வெளிப்படுத்தினார். எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய தயவை கொண்டு செய்தார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த மாதத்துல நம்மளுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், எஸ்தரை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்ததாம். தயவு என்ன செய்கிறது என்றால், எல்லாருடைய பார்வையும் ஈர்க்கிறது, உங்கள் பக்கமாய் திசை திருப்புகிறது. 1000 பேர் இருந்தாலும் நீங்கள் மட்டும் தனித்துவமாய் தெரிவீர்கள். 1000 பேர் அழகுள்ளவர்களாய் இருந்தாலும் எஸ்தர் மட்டும் அழகுள்ளவளாய் தெரிந்தாள். யோசித்து பாருங்க, எஸ்தரை அழைக்கும் பொழுது, அதாவது ராஜாவுக்கு மனைவியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள் 1000 எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனா அவர்கள் மத்தியில எஸ்தரை மாத்திரம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணும்படி தயவு செய்தது. இந்த கேமரால பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த கேமரால என்னையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியும், பின்னாடி இருக்கிறத பிளர் பண்ண முடியும், டீஃபோக்கஸ் சொல்லுவாங்க. அல்லது என்னையை டீஃபோக்கஸ் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ண முடியும். அது மாதிரி தான் தயவு யார் மேல் விழுகிறதோ அவங்க மட்டும் தனித்துவமாய், தனி பெரும்பான்மை உள்ளவர்களாய், ஏதோ ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒரு காரியம் அவர்களை ஈர்த்து கொண்டே இருக்கும். தயவு வந்துருச்சு அப்படின்னா, ஒரு டைமண்ட் பார்த்தீங்கன்னா வைரம் எப்படி மின்னும், தனியா இருக்கும். எத்தனையோ கற்கள் இருந்தாலும், அழகான கற்கள் இருந்தாலும், கலர்ஃபுல்லான கற்கள் இருந்தாலும், டைமண்டை நீங்க வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஷைனிங் அடிச்சுட்டே இருக்கும், ஒரு மாதிரி மின்னிக்கொண்டே இருக்கும். அது மாதிரிதான் தயவு நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது உங்களை மாத்திரம் அட்ராக்ட் பண்ண வைக்கும். தயவு ஈர்க்கும் வல்லமையுடையது. தயவு நன்மைகளை ஈர்க்கும் ஒரு காந்த சக்தியை போன்றது. அது யாருடைய வாழ்க்கையில எல்லாம் வருதோ அவங்களை நோக்கி அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஈர்க்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தின்படி, ஒருவேளை உங்க வேலை பார்க்குற இடத்துல யாரும் உங்களை பிடிக்காம இருக்கிறாங்களா, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையா, தயவு வந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை நோக்கி மாத்திரம் உதவி செய்யும். உங்க கூட இருக்கிறவங்க மட்டும் சொல்லுவாங்க, உங்க கூட வேலை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, உங்க நண்பர்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இத்தனை வருஷம் எங்களுக்கு காத்திருக்கோம், ஏன் உங்களுக்கு மட்டும் இது நடக்குது, காரணம் என்ன அப்படின்னு அவங்களுக்கே பயங்கர சந்தேகமா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? தயவு. தயவு வந்துருச்சு அப்படின்னா நீங்க மட்டும் தனித்துவமா தெரிவீர்கள், உங்களை தனித்துவமாய் காண்பிக்கும். அழகுள்ளவளாய் இருந்தால் எஸ்தர் 2:9ஆம் வசனத்திலே, அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது. இங்க போட்டிருக்கு, அந்த பெண் நன்றாக இருந்ததினால் அவன் பார்வைக்கு தயவு கிடைத்தது. நான் இப்படி சொல்றேன், ஆக்சுவலா இப்படிதான் வந்திருக்கணும். அழகா இருந்ததுனால தயவு பெற்றால் அல்ல, அவள் தயவு பெற்றிருந்ததுனால அவனுடைய பார்வையில் அழகாக நன்றாய் இருந்தாள். இந்த தயவு எஸ்தருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செஞ்சிச்சு, ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஒன்று, 17ஆம் வசனத்துல, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். பாருங்க, ராஜாக்கு முன்பாக அத்தனை ஸ்திரீகளையும் அத்தனை பெண்களையும் முன்பாக நிறுத்தும் பொழுது ராஜாவுடைய கண்கள் எஸ்தர் மேல் மட்டும் விழுகிறது. ஒருவேளை நீங்க வேலை ஸ்தலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உயர் அதிகாரிகளுடைய கண்கள் உங்களை நோக்கி மட்டும் விழும்படி தயவு ஈர்க்கும். தேவன் எஸ்தருக்கு ராஜாவினுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். வசனம் சொல்லுகிறது, சகல பெண்களை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். அது எப்படிங்க? எஸ்தரை காட்டில் அழகு இல்லாமல் இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்களா?
எக்கச்சக்கமாக இருப்பாங்க. இந்த உலக அழகி ஆணழகன் போட்டிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கட்டுமஸ்தான உடம்புல இருப்பாங்க, அழகான ரூபம் கொண்ட பெண்களும் இருப்பாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அழகாக தான் இருப்பாங்க, யாரும் அலங்கோலமாக வரல. ஆனால் அதில் ஒரு ஆள் தான் வெற்றியாளராக மாறுறாங்க. அந்த மாதிரி இங்கே ராஜாவுக்கு முன்பாக அழகான பெண்கள் அநேகரை நிறுத்தி இருந்தாலும் எஸ்தர் மேல தான் ராஜா அன்பா இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, சகல கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. பாருங்க, கம்பேர் வித் அதர்ஸ், எல்லா பெண்களை பார்க்கலும் மற்றவர்களை பார்க்கலும் எஸ்தரை தான் வேதம் குறிப்பாக இந்த இடத்துல காண்பிக்கிறது. ராஜாவினுடைய பார்வையிலே தயவை ஈர்த்து கொண்டாள். இது எல்லாமே ஒன்று செய்து கொண்டிருக்கிறது, எஸ்தருக்கு பின்பாக தேவனுடைய தயவு. அடுத்த ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது, ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அவன் முந்தின மனைவியின் இடத்திலே எஸ்தரை கொண்டு வந்து வைத்தான். கிரீடத்தை தயவு ஈர்க்கும். ராஜ ஸ்திரியின் கிரீடத்தை எஸ்தர் மேல் இருந்த தயவு ஈர்த்தது. அந்த கிரீடத்தை எஸ்தருடைய தலையின் மேல், அதாவது வஸ்தியின் மேல் இருந்த கிரீடம், இதுக்கு முன்பாக இருந்த மனைவி அவள் இழந்து போனாள். இதுக்கு முன்பாக நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வஸ்தியின் இடம் ராஜஸ்ரீ, ராஜாவுடைய மனைவி. அந்த இடத்தை இப்போ எஸ்தர் ராஜ கிரீடத்தை கர்த்தருடைய தயவினால் பெறுகிறாள். தயவு ராஜ கிரீடத்தை முடிசூட்ட பண்ணுகிறது. தயவு மற்றவர்களை பார்க்கலும் நம்மை விசேஷித்தவர்களாக விளங்க பண்ணுகிறது. நீங்க இதுவரையிலும் உங்க பலத்துல நீங்க மூவ் பண்ணியிருப்பீங்க, சாதிக்கணும், பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை நீங்க மூவ் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க எத்தனை வருஷம் காலமாய் இத்தனை பலனை செலவிட்டு இவ்வளவு பணத்தை செலவிட்டு செய்யாத காரியத்தை தேவனுடைய தயவு சிம்பிளா செய்துடும். அதைத்தான் நாம் எஸ்தருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். தேவனுடைய தயவு ஒரு மனுஷின் மேல் இருந்தால் அவள் ஒரு சாதாரண யூத குலத்து பெண், ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறது போல இருக்கிறா. அவளுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, முர்தெக்காய் கையில் வளர்ந்த ஒரு பெண். ஆனால் தேவன் யூத குலத்து ரட்சிப்பை இந்த எஸ்தர் மூலமாய் தம்முடைய தயவை வைத்து உண்டாக்கி கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில தயவை தேவன் விளங்க பண்ணுவதற்கு ஆவலா இருக்கிறார். நீங்க தேவனுடைய தயவை நீங்கள் பெற்றுக்கொண்டால் போதும், உங்கள் வாழ்க்கையிலே சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்துவிடும். வசனம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். அநேக நன்மையும் கிருபையையும் எப்படியாச்சும் அடைஞ்சு விடலாம், ஏதாச்சும் பெற்றுக்கொள்ளலாம்னு பின்தொடர்றாங்க. ஆனால் தேவனுடைய தயவு இருந்துச்சு அப்படின்னா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் செழிப்பும் வெற்றியும் உங்களை பின்தொடரும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்கிற மாதமாக இந்த மாத வாக்குத்தத்தத்தை ஒரு விஷயம் நான் உங்களோடு சொல்கிறேன். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது என்று சொல்லுவதை பார்க்கிலும் தயவு கிடைக்க பண்ணினார் என்று சொல்லுவது மிக சிறந்தது. கர்த்தருடைய தயவு எஸ்தரை பார்க்கிற எல்லாருடைய கண்களிலும், பார்க்கிற ஒருவருடைய கண்களிலும் ஏதோ ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒரு ஈர்ப்பு உண்டாகும். அது எது செய்யுது அப்படின்னா கர்த்தருடைய தயவு செய்யும். இந்த தயவை நான் உங்கள் மேல பேசுகிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஆசீர்வாதமான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலும் தேவ தயவு இறங்கும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் உங்களை பிடிக்காதவர்கள், இதுவரையிலும் நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்களா, காலேஜில் படிக்கிறீங்களா, அல்லது ஒரு பெரிய இடத்துல ஒர்க் பண்ணுறீங்களா, யாரும் நம்மளை கண்டுக்கவே மாட்டுறாங்க, யாரும் நம்மளை கவனிக்கவே மாட்டுறாங்க, யாருக்குமே நம்ம பிடிக்காத ஒரு நபராக இருக்கிறோம், நம்ம ஒருவேளை அப்படி பிறந்துட்டோமா அப்படிலாம் நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கா? அதெல்லாம் தூக்கி போடுங்க. உங்களுக்கு தேவையானது தேவ தயவு. ஆண்டவரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே, ஐ நீட் யுவர் ஃபேவர், எனக்கு உங்கள் தயவு வேணும், உங்கள் தயவை என் மேல் ஊற்றுங்க. இந்த வசனத்தை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. கர்த்தருடைய தயவு உங்கள் மேல் அபரிவிதமாய் ஊற்றப்படும். உங்களை பார்க்கிற எல்லாருடைய கண்களிலும் உங்களுக்கு தயவு கிடைக்கும். எல்லாருடைய கண்களும் உங்கள் மேல் விழும்படி தேவ தயவு கிரியை செய்யும். மீண்டும் உங்களை அடுத்த மாதத்தில் சந்திக்கிறேன். அதுவரையும் தேவ தயவு, தேவ பாதுகாப்பு உங்களோடு இருப்பதாக. தேங்க்யூ.